இந்த பூட்டு. இது எதுக்காக நான் காமிக்கிறேன்னா, இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு புரிதல் வேண்டும் கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷினை பற்றி. அதற்காக இதை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். இப்போ ஒரு காலத்தில் செல்ஃபோனு பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம், அது எங்கே வச்சோம்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விசில் அடித்தோம்னா வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல செல்ஃபோன் இருக்குதுன்னு அலாரம் எழுப்புது நவீனமாக. அப்புறம் ஒருத்தரை ஃபோட்டோ எடுக்கணும்னா செல்ஃபோனை வச்சு, சார் ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ அவங்களே இப்படி பிடிச்சிட்டு விசில் அடித்தாங்கன்னா அது ஃபோட்டோ எடுக்குது. விசில் அடித்தா ஃபோட்டோ எடுக்குது. செல்ஃபோனு வீட்டுக்குள்ளே எங்கனக்குள்ளே வச்சோம்னு தெரியலன்னா தேட வேண்டிய அவசியம் இல்லை. விசில் அடித்தா செல்ஃபோனு அலாரம் எழுப்புது. அப்போ அதிநவீனமாக வந்துருச்சு. அது மாதிரி ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் மிஷினை போர்ஜரியை பற்றி விளக்க வேண்டும் என்றால் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு இந்த பூட்டு மூலமாக விளக்க முடியும். எப்படின்னா, இது ஒரு சாம்பிளுக்காக, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுகிறது. அனைத்து கட்சி தலைவர்களே, இந்தியா தேர்தல் ஆணையமே, இந்தியாவில் இருக்கிற விஐபிஎலே, ஒரு நவீன பூட்டு வந்திருக்குது இந்தியாவில். பிஓ ஜெயபாண்டி தயாரித்திருக்கிறான். இந்த பூட்டு 5 டெக்னாலஜி உடைய பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது 5 டெக்னாலஜி உடைய பூட்டு அப்படின்னா என்ன பண்ணாங்க, இது பாருங்க, இந்த சாவி தொலைஞ்சு போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, இந்த சாவியை காணாமல் போயிடுச்சுன்ட்டா இந்த பூட்டை திறக்க வேண்டுமென்றால் 5 டெக்னாலஜி. நம்ம வீட்டில் இந்த கிழிஞ்ச துணியெல்லாம் இது பண்ண முடியல, ஊக்கு கிழிஞ்ச துணியை இது பண்ணும்போது அந்த ஊக்கு இருக்கு இல்லையா, அந்த ஊக்கை வச்சு நீங்கள் இந்த சாவி தொலைஞ்சு வச்சுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த ஊக்கை வச்சு திறந்தீங்கன்னா இந்த பூட்டு திறந்துடும். ஒரு டெக்னாலஜி. ஊக்கில் இல்லைங்க அப்படின்னீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற படிக்கக்கூடிய குழந்தைங்க கேர்பின் வச்சுருக்கும் இல்லையா, அந்த கேர்பின் எடுத்து சாவி தொலைஞ்சு போச்சுன்னா ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அந்த கேர்பின் எடுத்து பூட்டு திறந்துடும். 2வது டெக்னாலஜி. இல்லைங்க கேர்பின்னு இந்த ஊக்கெல்லாம் கிடையாது, எங்கள் சாவி தொலைஞ்சு போச்சு, என்ன பண்ண போகிறோம்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் கோன் ஊசி இருக்கும்ல, அந்த கோன் ஊசி எடுத்து இதில் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா பூட்டு திறந்துடும். 3வது டெக்னாலஜி. 4வது டெக்னாலஜி என்னன்னா, இந்த பூட்டு சாவி தொலைஞ்சு போச்சுன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பூட்டு பக்கத்தில் ஓய்ந்து சவுண்டு பெலமாக கொடுத்தீங்கன்னா திறந்துடும். 4வது டெக்னாலஜி. என்னாலலாம் கத்த முடியாதுங்க அப்படின்னீங்கன்னா இப்படி தப்புன்னு ஒரு தட்டு தட்டினீங்க பூட்டு திறந்துடும். ஆனால் உங்களுக்குள்ள மண்டையில் மூளையில் வேலை செய்யும். ஏன்டா கத்துனா திறக்குது, இப்படி தட்டுனா திறக்குற மாதிரி செஞ்சுருக்கிற, அப்புறம் எதுக்கு கேர்பின்னு இந்த ஊக்கு இந்த கோன் ஊசி இதெல்லாம் வச்சு ஏன்டா இதுன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும். அப்போ இது எவ்வளோ பெரிய டுபாக்குருடைய பூட்டுன்னு படிக்காத பாமரன் முதல் கொண்டு படித்த பாமரன் வரைக்கும் புரியும். அதனால் இந்தியா தேர்தல் ஆணையத்துக்கும் புரியும்ன்றதுக்காக தான் ஓட்டு போடுற மிஷினில் 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியும்னு படிக்காத பாமரன் மிஷினை உருவாக்கி செய்து அதை இயக்கத்தை தெளிவாக டேக் எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் இந்தியா தேர்தல் ஆணையம் பார்த்து விட்டு பீகாரில் அதிநவீன மிஷின் பயன்படுத்துகிறாங்க. ஓட்டு மிஷின் எப்படின்னா, பொதுமக்கள் ஓட்டு போடுறான், இன்னாருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு ஒரு ரசீப்ட் சீட் வந்துட்டு அதுவாக போய் அந்த டப்பாக்குள்ளே போய் விழுந்துருதான். இந்த ஓட்டு போட்டாச்சுன்னா ஓட்டு போட்டவன் கையிலலாம் அந்த ரசீப்ட் சீட்டு வரணும். அது ரசீப்ட் சீட் வர்றது தவறு தான் நான் சொல்லுவேன். என்னைய பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ரசீப்ட் சீட் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு பொழுது எந்த சின்னத்தை அமுக்குறானோ அந்த சின்னத்தை அமுக்கின உடனே அச்சிடப்பட்டு முத்திரை குத்தி அந்த சின்னம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்பகத்தன்மை ஏற்படும். நம்ம அமுக்கின சின்னம் தான், இந்த சின்னத்துக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம்னு பார்த்து அதை மனநிறைவோட மடித்து ஓட்டு பெட்டிக்கில் போட்டுட்டு சந்தோஷத்தோடு வந்துடுவான். இவங்க பீகாரில் மிஷின் தயார் பண்ணியிருக்காங்க.
அந்த மிஷினு அதிநவீன மிஷினாக ஒரு சில இடத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கான். எப்படின்னா அந்த மிஷின் போட்டோ எடுக்குதான், யாருக்கு ஓட்டு போட்டேன்னு ஒரு ரசீப்ட் சீட் வந்துட்டு டப்பாக்குள்ளே போய் விழுந்துருதான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஏடிஎம் பேங்கில் போய் நம்ம பணம் எடுக்க போகிறோம். ஏடிஎம் கார்டை உள்ளே விட்டு பாஸ்வேர்டெலாம் அடித்து பணம் எடுத்த உடனே இவ்வளோ ரூபா இருப்பு இருக்குது, இவ்வளோ ரூபா எடுத்துருக்கீங்க பணம் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சர் டிப்லே தெரியுது. அதுக்கு பிறகு அந்த சீட்டு வேற வருது. தேவைன்னா அந்த சீட்டை எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா சீட்டை விட்டுட்டு போயிடலாம். அப்போ சுவிட்சு அமுக்குனா எந்த சின்னமாக அந்த சின்ன அச்சிடப்பட்டு வந்தால் தான், வேறு சின்ன வந்துச்சுன்னா உடனே தெரியப்படுத்திடுவான். இப்படி தயாரிக்காமல் இந்தியா தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பூட்டு மாதிரி லோக்கல் மாதிரி தயார் பண்ணுறாங்க. இந்தியா தேர்தல் ஆணையம் அதை அனுமதிக்கிறாங்க. நான் 2014 2015 வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுவாச்சு தான் அவங்களுக்கு இன்னும் புரியலை போலன்ட்டு இந்த பூட்டு இந்த சாவியை வச்சு சொன்னால் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு புரியும். பாமர பொதுமக்களை கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷின் மூலமாக திருடி ஆட்சி ஆளுவதற்கு வழி நடத்துகிறார் தேர்தல் ஆணையம். அப்போ இதனால் என்ன தெரியுதுன்னா, பொதுமக்கள் அனைவருக்கும் ஓட்டு உரிமையை கொடுத்து விட்டு மிஷின் மூலமாக அவங்களுக்கு தெரியாமல் திருட செய்த திருடி அதில் ஆட்சி ஆளுபவர்கள் நாட்டை முன்னேற்ற மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு செல்போனு இங்கேருந்து ஒருத்தருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன். நான் என் செல்போன் மூலமாக எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன். அனுப்பின பிறகு என் மனசுக்குள்ளே அப்படியே தோணுது, அனுப்பின எஸ்எம்எஸ் போய் சேர்ந்துருச்சுன்னு என் செல்ஃபோனில் ரிப்ளை வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு சந்தேகம், சரி ஃபோன் பண்ணியே கேட்டுருவோம் சேர்ந்துருச்சான்னு சொல்லிட்டு, மச்சி நான் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருந்தேன் அது வந்துருச்சா அப்படின்னு கேட்டோடனே வந்துருச்சு மச்சி அப்படின்னு சொன்னது பிறகு தான் மன நிறைவு ஏற்படுது. அதனால் அனைத்து கட்சி தலைவர்களும் இவ்வளவு காலமாக போர்ச்சேரியிலே வாழ்ந்து போர்ச்சேரியிலே ஆழ்ந்த ஆட்சி ஆண்ட அந்த முதலமைச்சர்களையும் பிரதமர்களையும் இனிமேல் மக்கள் ஓட்டு குடியுரிமை கொடுத்தது உண்மை என்றால் அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த ஃபங்க்ஷனு இந்தியா தேர்தல் ஆணையத்திற்காக இந்த ஃபங்க்ஷன் நடத்த இருக்கிறேன். நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனு நடத்த இருக்கிறேன். அதே மாதிரி அனைத்து கட்சி தலைவர்களும் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். ஆகையினால் நம்ம நம்ம தியாகிகளுக்கு உண்மையிலே நன்றி செலுத்துகிறோம் என்றால் ஓட்டு சுதந்திரம் சரியான முறையில் பயன்படுத்தி மக்கள் ஓட்டு தேர்தல் 2016 தேர்தலை சந்திக்க வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களும் ஓட்டு மிஷினை சரியான முறையில் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் 2016 தேர்தல் கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினை பயன்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில். ஆகையினால் இந்த பூட்டு மாதிரி ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் மிஷினுடைய போர்ஜரி இருக்குது. அனைத்து டிவி தொலைக்காட்சியும் அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் ஐயா அவர்களும் அனைத்து இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களும் ஒவ்வொரு காலேஜிலேருந்து 2 மாணவர்கள் பரமூர் பாலிடெக்னிக்கலில் போட்டி நடக்க இருக்குது. அந்த போட்டியை கலந்து கொள்ள வேண்டும். அதை கலந்துக்கிட்டு நீங்கள் இதை இதை பாருங்கள் வாசகத்தை. பாமர மக்களே, இது நாள் வரைக்கும் ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் மிஷினை வச்சு எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்கிறார்கள். இப்படி ஏமாற்றுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்குதா? அப்போ இப்படி ஏமாற்றிட்டு பொதுமக்கள் ஓட்டு போட்டாங்க நாங்கள் செவிச்சோம்ன்ட்டு இந்த ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் மிஷினுடைய போர்ச்சரியை மறைப்பதற்காக பணம் கொடுக்குறோம், பணம் கொடுத்து தான் செவிச்சோம் அப்படின்னு சொல்வது பொய் 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 என்பதை தெரியப்படுத்தி கொண்டது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி பிடமனரி POJ பாண்டி சயின்டிஸ்ட்.